அடுத்த வாரத்துலேருந்து பாப்புக்கு சம்மர் லீவ் விட்டுருவாங்க. காலையிலே எழுந்திரிச்சு பரபரப்பாக கிளப்புற வேலை இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலும் மே 17th தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். 2.5 மாதம் லீவு. ஸோ நம்ம ஒரு வழியாக ஆகிடுவோம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பாப்பாவோட ஸ்கூல் லஞ்சுக்கும் பாஸ்தா செஞ்சுட்டேன். அடுத்த வாரத்துலேருந்து இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த வேலை வந்து மிச்சமாயிடும். பாஸ்தாவில் வந்து சீஸ் எல்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கூலில் சாப்பிடும்போது அந்த சீஸ் அப்படியே உறைஞ்சி போயிடுதான். ஸோ அதனால் சீஸ் எல்லாம் போடாதம்மா அப்படியே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டா. இந்த அளவு நம்ம கூட யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் உள்ள இந்த குட்டி செஃப் பார்த்தீங்கன்னா எதில் எதை போடணும்னு சொல்லி கிளியராக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ நம்ம தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வன பரப்பணுன்னு சொல்லிட்டு எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த டைம் மார்க்கெட் போனப்போ ஒரு புதுசாக ஸ்ட்ரீட் ஃபுட் ஒன்று பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ண கிரில் காடை தான். கிரில் க்ரோக்கடைல் இங்கே வந்து பார்த்துருக்கேன். இந்த காடை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக மேலே அந்த செசமே சீட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. தாய்லாண்டில் குக்கிங் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அதோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே உள்ள ஆரோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.